சீனா மீது கூடுதலாக 50% வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் வரி அதிகரிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இதன் மூலம் சீனா மீதான அமெரிக்காவின் வரி விகிதம் 104% அதிகரித்து இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளது. அமெரிக்க பொருட்கள் மீது விதித்த 34% பதில் வரியை திரும்ப பெற சீனாவுக்கு ட்ரம்ப் 24 மணி நேர அவகாசம் அளித்திருந்தார். தவறினால் சீன பொருட்கள் மீது 104% வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகை சீனா மீதான 104% வரி விதிப்பு இன்றே நடைமுறைக்கு வருவதாக கூறியுள்ளது. இந்த அறிவிப்பை சில மணி நேரங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்பும் அங்கீகரித்துள்ளார். கடந்த மாதம் வரை அமெரிக்கா சீனா மீது 10% வரி விதித்து வந்தது. அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடு என சீனாவை விமர்சித்த ட்ரம்ப் அமெரிக்க பொருளாதாரத்திலிருந்து பில்லியன் கணக்கான டாலர்களை கொள்ளையடித்து வருவதாகவும் சாடினார். இதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் சீனா, இந்தியா உட்பட பல நாடுகள் மீதான பதில் வரி குறித்தும் அறிவித்தார். பிற நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து வசூலித்த வரியில் பாதி அளவு வரியை அமெரிக்கா மற்ற நாடுகளிடம் வசூலிக்கும் எனவும் குறிப்பிட்டார். சீனாவை பொறுத்தவரை 34% பதில் வரி விதிக்கப்பட்டது. இதனால் சீனா மீதான அமெரிக்காவின் வரி 44% உயர்ந்தது. ஏப்ரல் 2ஆம் தேதி பதில் வரிகளை அறிவித்த அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தொடர்ச்சியான வர்த்தக பற்றாக்குறைகள் காரணமாக, பாதுகாப்பு கவலைகள் காரணமாக அமெரிக்கா அனைத்து நாடுகளுக்கும் 10% அடிப்படை வரியை விதிக்கிறது என்று குறிப்பிட்டார். தற்போது சீனாவிற்கு மட்டும் கூடுதலாக 50% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சீனா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு 104% கூடியிருக்கிறது. ஒரு வாரத்திற்குள் 10% வரியிலிருந்து 100%க்கும் அதிகமாக வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் இன்னும் சீனாவுடன் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறார். தனது ட்ரூத் சமூக வலைதள பதிவில் சீனாவும் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய விரும்புகிறது, ஆனால் அதை எப்படி தொடங்குவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களின் அழைப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக சீனாவின் பழிவாங்கும் நடவடிக்கையை வாபஸ் பெற ட்ரம்ப் அளித்த இறுதி எச்சரிக்கைக்கு சீனா பதிலளித்தது. ட்ரம்ப் தங்களை மிரட்டி பணிய வைக்க முயற்சி செய்வதாக சீனா சாடியது. சீனாவிற்கு எதிரான வரிகளை அதிகரிப்பதாக அமெரிக்கா அச்சுறுத்துவது தவறுக்கு மேல் ஒரு தவறு செய்வதாகும். அமெரிக்காவின் மிரட்டல் அணுகுமுறையை இது மீண்டும் ஒரு முறை அம்பலப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தனது வழியில் செல்ல வற்புறுத்தினால் சீனா இறுதி வரை போராடும் என சீனாவின் வர்த்தக அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டது. 2 பெரிய பொருளாதாரம் கொண்ட இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போரின் மத்தியில் உலகம் முழுவதும் நிச்சயமற்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. கோவிட் தொற்று நோய்க்கு பிறகு உலகளாவிய சந்தைகள் ஏற்கனவே மிகப்பெரிய சரிவை சந்தித்திருப்பதால் இந்த மோதல் சர்வதேச வர்த்தகத்தின் தொடர்பான கவலைகளை அதிகரித்துள்ளன.